பேசாங்களா? வேண்டாம் சுங்கச்சாவடி. பொங்கலூர் பகுதி மக்கள்ல சுங்கச்சாவடியால் அதிகமா பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. வாழ்வாதாரத்துக்காக திருப்பூர் போற மாதிரி இருந்தாலும் வேலம்பட்டியில ஒரு சுங்கச்சாவடி இருக்கு. இப்போது பல்லடம் கோயம்புத்தூர் செல்ற மாதிரி இருந்தாலும் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றதுக்கு அருகில ஒரு சுங்கச்சாவடி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இடையங்களுக்கு பார்த்தா ஒரு சுங்கச்சாவடி அமைச்சு பாதியில் நிக்குது. இப்படி எல்லா சுங்கச்சாவடியும் செயல்பாட்டுக்கு வந்துட்டா பொங்கலூர் பகுதியோட மக்கள் வாழ்வாதாரம் சுத்தமா பாதிக்கும். பொங்கலூர் பகுதி ஒரு விவசாயம் சார்ந்த பகுதி. இப்பதான் தொழில் வளர்ந்துட்டு இருக்கு. சுங்கச்சாவடி அதிகமா வரும்போது இங்க தொழிற்சாலைகள் வராம மீண்டும் விவசாயத்துக்கே செல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். இந்த திருச்சி சாலையில் அமைகின்ற சுங்கச்சாலை பாத்தீங்கன்னா நகராட்சி பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர்ல தான் சுங்கச்சாவடி அமைக்கணும்னு சொல்லி சட்ட விதிகள் இருக்கு. ஆனா சட்டத்துக்கு புறம்பா 5 கிலோமீட்டர்லயே இந்த சுங்கச்சாவடி அமைக்கிறாங்க. இந்த பகுதியில வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால இன்னைக்கு பொங்கலூர் ஒன்றியம் முழுவதும் கடையடைப்பு, கார், வேன், ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சு அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம். உடனே அரசு இதைய கருத்தில் எடுத்து இந்த சுங்கச்சாவடி அகற்றவில்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும். இந்த டோல் பாத்தீங்கன்னா வருஷ கணக்கா வேலை நடந்துட்டு இருக்குது. நாங்க எங்களுடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஓராண்டு காலமா அத்தனை அதிகாரிகளுக்கும் மன அனுப்பிச்சு பேசும்போது இந்த சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வராது, சுங்கச்சாவடி அமைச்சு மட்டும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. நம்பி நாங்க போராட்டம் அறிவிக்காம அப்படியே இருந்தோம். ஆனா இப்போது அந்த செயல்பாட்டு கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகி அதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் மாற்றி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இப்போது இந்த போராட்டத்தை நாங்க நடத்துறோம். அரசு தரப்பு நீங்க சந்திச்சிருக்கீங்களா? இது தொடர்பா அரசு தரப்புல சந்திச்சு பேசும்போது அவங்க சுங்கச்சாவடி வராதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த சுங்கச்சாவடி வசூல் பண்ண மாட்டோம். இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசணும். அதை எங்களுடைய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி.எஸ். மாதேஸ்வரன் அவங்க ஒரு டைம் இந்த சுங்கச்சாவடி ஆய்வு பண்ணிட்டு அவங்க சேர்ந்த இலாக்கா அமைச்சர்கிட்ட எல்லாம் பேசும்போது இந்த சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வராது, இதை மட்டும் சுங்கச்சாவடி இந்தியாவில் தமிழ்நாட்டுல 5 இடத்துல இந்த மாதிரி சுங்கச்சாவடி போட்டிருக்காங்க, இது செயல்பாட்டுக்கு வராதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்க ஒரு போராட்டம் இல்லாம ஒரு மனுக்கள் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தோம். இப்ப இந்த சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வருகின்ற வடிவம் எடுத்ததுனால நாங்க போன 14ஆம் தேதியே சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம் வைக்கிறதுக்காக ஒரு அனுமதி கேட்டிருந்தோம். காவல்துறையில் அனுமதி கொடுக்கல. அதுக்கு அடுத்த கட்ட போராட்டமா பொங்கலூர் பகுதியில கடையடைப்பு, ஆட்டோ, வேன், ராலிகள் வேலை நிறுத்தம் பண்ணி இன்னைக்கு அமைதியான உண்ணாவிரதம் இருக்கின்றோம். இதை சுங்கச்சாவடின்னு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சுங்கச்சாவடியை சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறதுனால இந்த சுங்கச்சாவடி அகற்றவில்லை என்றால் இதோடைய போராட்டம் பெரிய அளவில் நடக்கும் என்பதை இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா திருச்சி டு கோயம்புத்தூர் ஆல்ரெடி இருக்கிற ரோடு தாங்க, புது ரோடு எல்லாம் கிடையாது. அப்படி போர்வழிச்சாலைக்கு உண்டான வேலைகள் எதுவுமே நடக்கல. பழைய சாலை அப்படியே இருக்கு. இந்த சுங்கச்சாவடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டு 20 ஆண்டு காலமா கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. இது மக்கள் போராடுறதுக்கு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சுங்கச்சாவடி உருவாக்கிட்டாங்க. நாங்களும் இந்த சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இன்னைக்கு அந்த நம்பிக்கை போயிருச்சு. அமைதியா இருக்கிற மக்களை வாழ்வாதாரத்தை பாதிக்கிற வகையில போராட்டத்தை கொண்டு வர்ற மாதிரி இந்த சுங்கச்சாவடி இன்னைக்கு வடிவம் எடுத்துருச்சு. இந்த முறைகேட கருத்தை கொண்டு நீதிமன்றத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பா உண்டுங்க. நீதிமன்றத்துக்கு செல்ல போறோம். இதோட போராட்டத்தையும் கடுமையாக்க போறோம்.